Hi students, welcome to Spot School of Language. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கான்சோனன்ட் பார்க்க போறோம். ஹிந்தில வியஞ்சன்னு சொல்வாங்க. வ இது வந்து வ வந்து இப்படி பாதி போட்டா இவ். வியஞ்சன். இங்கிலீஷ்ல கான்சோனன்ட்னு சொல்வாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நம்ம 4 வரிசை தான் பார்க்குறோம். டோட்டலாக 37 லெட்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம 20 லெட்டர்ஸ் பார்ப்போம். 4 வரிசைகள் க ச ட த. ஓகேவா? 4 வரிசைகள் பார்க்கலாம். எப்படி படிக்கணும், எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், க சாஃப்டாக சொல்லணும். க க. அடுத்து க க இக்கு இக்கு சவுண்டு வரணும். க. இது வெறும் க சாஃப்டா. இது க. இது க க க ஜிஏ க. இது பாருங்க க க அடி தொண்டையிலேருந்து வரணும். இது ஞ ஞ ஞ என்ஜிஏ ஞ ஞ. ஓகேவா? க க க க ஞ. ஓகே? க க க க ஞ. க க க க ஞ. ஓகேவா? இப்போது இதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றதை பார்த்தாச்சு. இப்போ எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டிங் லைன் இப்படி எஸ் அப்படி தலைக்கீழே போடுற மாதிரி போட்டால் க. 2 மாதிரி போட்டு இப்படி போட்டால் வேர்ன்னு சொன்னால அந்த வ நடுவில் போட்டால் க க. ஜே மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் க க. 3 தலைகீழ திருப்பி போட்ட மாதிரி போட்டு இந்த 3 ஒட்டி மேலே ஒரு கோடு போட்டால் க க. எஸ் மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா ஞ என்ஜிஏ ஞ ஞ ஞ. அந்த ப்ரொனவுன்ஸ் தமிழில் அது அப்படி எதுவும்ல ஞ அந்த கா ஞ அந்த ஞ. ஓகேவா? ஓகேவா? ஃபஸ்ட்டு வரிசை புரிஞ்சுதா? இப்போ ஃபஸ்ட்டு வரிசை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது சொல்லி பார்க்கலாம். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? க க க க ஞ. சொல்லுங்க. க க க க ஞ. ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. க க க க ஞ க க க க ஞ க க க க ஞ. ஓகேவா? இப்போ செகண்ட் வரிசைக்கு போகலாமா? ச வரிசை. ச ச ஜ ஜ ஞ ச ச ஜ ஜ ஞ. இந்த ஞ வந்து என்ஒய்ஏ ஞ ஞ. இது என்ஜிஏ. ப்ரொனவுன்ஸ் நல்லா பாருங்கள். இது என்ஜிஏ ஞ. இது ஞ. ஓகேவா? ச ச ச ச ஜ ஜ ஜ. இஜ்ஜு 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 போட்டு ஜ போகிறோம். ஜ இஜ்ஜ ஜ அப்படி வரணும். அடி தொண்டையிலேருந்து வரணும். ஜ ஞ. ஓகேவா? இப்போ எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்லீப்பிங் லைன்,
ஒரு யூ மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே ஒரு கோடு. ச 3 மாதிரி போட்டு இப்படி சுழிச்சு மேலே ஒரு கோடு போட்டால் ச. ஓகேவா? ச. அடுத்து யூ மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன் சைன் போட்டால் ஜ. ஜ. அடுத்து எஸ் மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஜ. ஜ. சி மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு ஒரு ஸ்டாண்டிங் ஞ. ஞ. சச்ச ஜ ஜங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சச்ச ஜ ஜங்க. சச்ச ஜ ஜங்க. ஓகேவா? இந்த 2 வரிசையை சேர்த்து சொல்கிறீங்களா? அப்போ கக்க க கங்க. கக்க க கங்க. கக்க க கங்க. சச்ச ஜ ஜங்க. சச்ச ஜ ஜங்க. சச்ச ஜ ஜங்க. சச்ச ஜ ஜங்க. ஓகேவா? அந்த 2 வரிசையும் புரிஞ்சுதா? இப்போது 3வது வரிசை ட வரிசை. ட வரிசைக்கு போகலாம். ட ட ட ட டிய ட ட ட ட. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனா ஒரு கா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு கா தான் யூஸ் பண்ணீங்க. அதேமாதிரி ச ச அப்படின்னு போகிறதுக்கும் இந்த இந்த இதுதான் போடுவீங்க. சரி அப்படின்னு போகிறதுக்கும் இந்த ச தான் போடுவீங்க. இந்த ச தான் போடுவீங்க. ச ச எல்லாமே இது ஒன்று தான். அதே மாதிரி க க எல்லாத்துக்குமே இந்த ஒரு லெட்டர் தான் இருக்கும். ஆனால் ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் 4 விதமான ப்ரொனவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கக்கு கலம், கலம்னா பெண், கலம் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி கோயல் கோ, அந்த மாதிரி கோ அப்படி சொல்கிறது. இது கானா 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 கா கா, அந்த கா. நம்ம எல்லாத்துக்குமே இந்த கா தான் தமிழில் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுத்துக்கும் எப்படி எப்படி போடணும். காய் காய், நம்ம வந்து காய்னா இந்த கா தான் நம்ம போடுவோம் தமிழில். காய் அப்படி போடுவோம். ஆனால் காய் காய்க்கு இந்த க, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒன்று ப்ரொனவுன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து வேர்ட்ஸ் எழுத முடியும் ஹிந்தியில். ஓகேவா? ட ட ட ட ந. இது வந்து 3 சுழின. ஓகேவா? 3 சுழின. ந ட ட ட ட ட அழுத்தி சொல்லணும். ட ந. ஓகேவா? இப்போ சொல்லி பார்க்கலாமா? ட ட ட ட ந. டட்ட ட ட ந. சொல்லுங்க. டட்ட ட ட ந. சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. டட்ட ட ட ந. புரிஞ்சுதா? இப்போ அந்த 3 வரிசையை நம்ம சேர்த்து சொல்லலாமா? கக்க க கங்க. சச்ச ஜ ஜங்க. டட்ட ட ட ந. ஓகேவா? இப்போ 3 வருஷம் எப்படி எழுதணும், எப்படி படிக்கணுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ ட வரிசை எப்படி எழுதணுங்கிறது சொல்லலையா? இருங்க, எப்படி எழுதணுங்கிறத பார்த்துடலாம். சி மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு, ஸ்டாண்டிங் லைன் மேலே ஒரு கோடு போட்டால் ட. ஓ போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் ஒரு கோடு போட்டால், ஸ்லீப்பிங் லைன் போட்டால் ட. எஸ் மாதிரி போட்டு அந்த எஸ்ஸையே கொஞ்சம் இப்படி மேலே இழுத்து விட்ட மாதிரி போட்டு இப்படி போட்டால் ட. அடுத்து சி மாதிரி போட்டு ஒரு சுழி ட ந. யூ போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டால் ந. ஓகேவா? டட்ட ட ட ந. ஓகேவா? இப்போது இந்த டேவுக்கும் இந்த தாவுக்கும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க.
ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் ட, வெறும் சுழி மட்டும் போட்டால் ட, இப்படி இழுத்து விட்டோம்னா த. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 3 வரிசையுமே எப்படி எழுதணுங்கிறத பார்த்தாச்சா? இப்போ 4வது வரிசை போகலாமா? த த த த ந த த த, அதாவது த டிஹெச்ஏ த. த த அழுத்தமாக சொல்லணும் இந்த த. ந இது 2 சுழின ந. ஓகே, த த த த ந. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு கொஞ்சம் இப்படி கோடை கீழே ஒரு கோடு இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஒரு கோடு போட்டால் த. இப்படி ஊனா போடுவோம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கர்வ் இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்தால் த. அடுத்து சி மாதிரி போட்டு கீழே ஒரு சுழிச்சு கீழே நல்லா இழுத்து விட்டோம்னா த. இதில் ஒட்டாமல் இப்படி கோடு போட்டால் த. 3 அப்படி திருப்பி போட்டு இங்கே ஒரு சுழிச்சு. தாவுக்கும் கவுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சரியா? இது வந்து ஒட்டி இருக்கும் கோடு, இது ஒட்டாமல் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் சுழிச்சு இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து ந, ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு சுழி ந. ஓகேவா? இப்படி தான் எழுதணும். இப்போ த வரிசை எப்படி எழுதணுன்றத பார்த்தாச்சு. சொல்லி பார்ப்போமா? தத்த த தன, சொல்லுங்க. தத்த த தன. வெரி குட். இப்போ அந்த 4 வரிசையும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கக்க க கங்க, சச்ச ஜ ஜங்க, டட்ட ட டன, தத்த த தன. வெரி குட், சூப்பர். சொல்லுங்க. கக்க க கங்க, சச்ச ஜ ஜங்க, டட்ட ட டன, தத்த த தன. சூப்பர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கக்க க கங்க, சச்ச ஜ ஜங்க, டட்ட ட டன, தத்த த தன. இதில் பாருங்க. கா ஞா சா ஞா ட ந த ந. அடுத்து ப ம ய ர ல வ. ஹிந்தியில் இக்ஷா இத்ரா இஸ்ரா இங்கன்னு வரும் கடைசியாக. அந்த வரிசையெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 4 வரிசை பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எழுதணுங்கிறதையும் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. பேரண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஈஸியாக மெமரி ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.